அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கமலக்கண்ணன் பேசுகிறேன். கண்ணன்ஸ் ஃபிசியோதெரப்பி கிளினிக், டாக்டர் கமலக்கண்ணன் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதாவது மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இந்த மூச்சு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சிஓபிடி கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுவாச கோளாறு உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சுவாசத்தில் சிரமமாக இருக்கும் விடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் சளி நெஞ்சில் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அது வெளியில் எடுக்க தெரியாத சளி அதுவாக வந்தால் தான். ஸோ அதை நாம் செயற்கை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸு. ப்ளஸ் உள்ளக்கிற நம்ம லங்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்காகவும் இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்வோம். சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஒன்லி 3 ஸ்டெப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா பர்ஸ்ட் லிப் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாயை குவிச்சு வச்சு ஊதுற ஒரு எக்ஸசைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்றுலேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ப்ரீத்திங்கு. அதுக்கப்புறம் அஃபிங் அப்படின்னு ஒரு டெக்னிக்கு. சரிங்களா? இதை நான் 3த்தையுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. சேரில் நல்லா பின்னாடி சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸோ உட்காந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம மூக்கு வழியாக காற்றை உள்ள சுவாசத்தை உள்ளே இழுக்கணும். வெளியில் விடும் போது பார்த்திங்கன்னா இழுத்துட்டு ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாயை குவிச்சு வச்சு வெளியில் காற்றை தள்ளணும். சரிங்களா? நான் எப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். இதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸு. இது ஃபர்ஸ்ட் லிப் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா மூக்கு வழியாக இழுத்துட்டு ஒரு 2-3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாயை குவிச்சு வெளியே தள்ளணும். சரிங்களா? இங்கே பாருங்கள். இந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்கள் வயிற்றில் இப்படி கையை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கையை இங்கே செஸ்ட்டில் வச்சுக்கோங்க, ஒரு கையை வயிற்றில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா மூச்சு அதே மாதிரி உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கும் போது உங்களோட பெல்லி இருக்கு இல்லையா, உங்கள் வயிறு இருக்கு இல்லையா, உங்கள் வயிறு வெளியில் வர வரைக்கும் உங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நல்லா நீங்கள் மூச்சு இழுக்கணும். நல்லா இதை பாருங்கள். அதே மாதிரி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். உங்களுக்கு தெரியலனா நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள். வயிறு இப்படி இருக்குங்களா, வயிறு முன்னாடி வரணும். நல்லா மூச்சை உள்ளே இழுங்க. ஓகேங்களா? இந்த மூச்சை நம்ம வெளியே விடும் போது இந்த வயிறு உள்ளே நல்லா போகணும். உள்ளே போய் அதுக்கப்புறம் வாய் வழியாக மூச்சை நீங்கள் வெளியே விடணும். இது ஒன்று. இது ரெண்டாவது பயிற்சி. மூணாவது பயிற்சி என்ன பண்ணோன்னா, மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்து வாய் வழியாக வெளியே அப்படின்ற மாதிரி இரும்புற மாதிரி லைட்டாக பண்ணணும். இங்கே பாருங்கள். அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய சளி உள்ளே இருந்தால் கூட நீங்கள் வெளியில் வர ட்ரை பண்ணணும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து கொஞ்சம் லைட்டாக இரும்புற மாதிரி செய்யணும். இங்கே பாருங்கள். அந்த மாதிரி. ஸோ இது 4வது பயிற்சி. ஸோ இந்த 4 பயிற்சியும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உள்ள சளி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் வர ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பயிற்சியும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பயிற்சியாக பண்ணுறீங்க இல்லையா, ஒரு பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது 10 டைம்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? 10 டைம்ஸ் முடிச்சிருங்க. அடுத்த பயிற்சி ஒரு 10 டைம்ஸு. அந்த மாதிரி இந்த 4 பயிற்சியும் 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு செட்டு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 2 செட்டு நீங்கள் பண்ணுங்கள். காலையில் ஒரு 2 செட்டு, ஈவினிங்கில் ஒரு 2 செட்டு. இது நீங்கள் படிப்படியாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல நுரையீரலும் நல்லா வலுவாகும். உள்ளே எதாவது சளி இருந்தால் கூட ஈஸியாக வெளியில் வந்துடும். இது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான். முடிஞ்ச படம் ஒரு 1/2 hour கூட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகாது. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.